அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று கேட்டால், மரணித்த ஜனாசாவுக்கு கடன் இருக்குமாக இருந்தால் கட்டாயமாக உறவினர்கள் அந்த கடனை பொறுப்பெடுத்து அடைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தாலா யுத்தத்தில் உயிர் நீத்து ஷஹீதானவர்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹு தாலா எண்ணுகிறான், மன்னிருக்கிறான். இல்லத்தைன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கடனை தவிர அப்படின்னு சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவை அடக்குவதற்காக கொண்டு வரப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், இவருக்கு கடன் இருக்கிறதா என்று. அல்லாஹ்வுடைய தூதரே, கடன் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சல்லு அலா சாஹிபிக்கும், உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழுகை நடாத்துங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சைடானார்கள். ஒரு சஹாபி சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பொறுப்படுத்தி அந்த ஜனாசாவுக்கான கடனை அடைக்கிறேன் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ் வந்து அந்த ஜனாசா தொழுகையை நடாத்தினார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இதுல பொடுப்போக்காக இருந்து விடக்கூடாது. நம்முடைய உற்றாரோ உறவினரோ மௌத்தானால் அவருக்கு கடன் இருக்கும் நிலையில் அதை அடைப்பதற்கு யாரு மிக உரித்தானவரோ அவர் அந்த கடனை அடைப்பது, அந்த ஜனாசா வேதனைப்படாமல் நோவினைப்படாமல் இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் அப்படி என்பதை அன்புள்ள சகோதரர்களே நாம் புரிஞ்சு கொள்ளணும்.